ஹாய், என்னோட நேம் ராதிகா. நான் ஸ்கூலில் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். இவர் என்னோட ஹஸ்பண்ட் ராம்குமார். இவர் வந்து காக்னிசன்ட்டில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கார். ஸோ நாங்கள் ஆக்சுவலாக கசக்ரான் ரிவாவில் B209 2BHK புக் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி தெரியும் அப்படின்னா, எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ரெஃபரன்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ரெஃபரல் மூலமாக நாங்கள் இங்கே வந்து சும்மா பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்தோம். பார்த்தா அந்த சிங்கப்பூர் ஸ்டைல், இந்த அம்யூனிட்டிஸ் இதெல்லாம் வந்து வி ஹவ் வெரி மச் இம்ப்ரெஸ்ட். ஸோ அதனால் இங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக அம்யூனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறையா ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கணும், குழந்தைங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்கணும். இங்கே வந்து பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்குது, நிறையா ஓப்பன் ஸ்பேஸ் அம்யூனிட்டிஸ் நிறையா இருக்குது. ப்ளஸ் வந்து செக்யூரிட்டி அண்ட் க்ளப் ஹவுஸ் தான், பெரிய க்ளப் ஹவுஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நிமிஷம், அது 14,000 ஸ்கொயர் ஃபீட் இல்லை. இங்கே அம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வைடர் க்ளப் ஹவுஸ் இருக்குது, ஸ்விம்மிங் பூல், அதுக்கப்புறம் வந்து இன்டோர் அண்ட் அவுட்டோர் ஜிம் வருது, விச் இஸ் இன் டெரஸ் அண்ட் க்ளப் ஹவுஸில் வருது. அப்பார்ட் ஃப்ரம் தட் இவி சார்ஜிங் பாயிண்ட், கார் வாஷிங் பாயிண்ட், கிட்ஸ் ப்ளே ஏரியா ஜோன், இது எல்லாமே இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே. ஆக்சுவலி இந்த கசக்ரான் நாங்கள் ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, பை த பை இங்கே நியர்பை ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாமே ரொம்ப பக்கம். ஆல் த மெடிக்கல் காலேஜஸ், ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே கோயில் பார்த்திங்கன்னா இங்கே திருநீர்மலை, குன்றத்தூர், மாங்காடு அதுவுமே ரொம்ப எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ரொம்ப பக்கமாக இருக்குது. ஸோ பெரியவங்களுக்குமே இங்கே எங்கேயாவது போகணும் அப்படின்னா டக்குன்னு இங்கேருந்து போயிடலாம். அது மட்டும் கிடையாது, பக்கத்துலேயே வந்து ஆஃபீஸ் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா மெப்ஸ் தான், இங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸ் தான். DLF வந்து ஒரு 20-25 மினிட்ஸில் போயிடலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் ஏர்போர்ட் ஆக்சஸ் எடுக்கணும், ஏர்போர்ட் மெட்ரோ போகணுன்னா இங்கேருந்து ஒரு 25 மினிட்ஸில் நீங்கள் ஏர்போர்ட் மெட்ரோ போயிடலாம். தென் GST ஆல்சோ ஒரு 20 மினிட்ஸில் நீங்கள் ரீச் பண்ணலாம். ஸோ இது ஒரு ப்ரைம் லொக்கேஷன். செகண்டரி வந்து ரோட் மேலேயே அமைஞ்சிருக்கு இந்த இடம். ஸோ அதனால் இது நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறோம். இன் ஜென்ரல் ஹைரஸ் பில்டிங்ஸ் பற்றி எல்லாருமே கேட்பாங்க. நான் வந்து ஒரு ஹைரஸ் பில்டிங்கில் தான் இருக்கேன். ஒரு நல்ல வியூ, எப்போயுமே வந்து ஒரு வென்டிலேட்டட் அப்பார்ட்மெண்ட்டாக, ப்ளஸ் வந்து டே லைட் வந்து அப்ரோப்ரியேட்டாக வந்து வீட்டுக்குள்ளார வந்துட்டு போகிறது, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃப்ரெஷ் ஏர் இருக்கும், நல்லா ஃப்ரெஷ் ஏர் இருக்கும். ஸோ நமக்கு வியூவும் பார்த்திங்கன்னா மேலேருந்து பார்க்குறப்ப நல்லாயிருக்கும். ஸோ அங்கேருந்து பார்க்குறப்ப நமக்கு எல்லாமே பின்னாடி கோயில் அது இதுங்கிறப்ப நிறையா தெரிகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ பெட்டர் ஹைரைஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நமக்கு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ரெஃபரன்ஸ் வந்து நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னுடைய ஆஃபீஸ் கொலீக்ஸ் கிட்ட இந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்ல வந்தேன். ஸோ அவங்களும் வந்தாங்க, என் கூட வந்தாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டோட மாடல் ஹவுஸ், இது லேண்ட் எல்லாமே பார்த்தாங்க. என்னோடய கொலீக்ஸும் சிலர் இங்கே புக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த மெயின்வே எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயும் நாங்கள் இருக்கிற பக்கத்தில் நெய்பர்ஸ் அவங்ககிட்டலாம் சொன்னோம். ஸோ அவங்களும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த வியூஸ் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணது செஞ்சது வீடெல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அவங்க இம்மிடியேட்டாக 1 வீக்லேயே புக் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வரும்போதே கஸ்டமர் கேரில் என்ன பண்ணாங்கன்னா, நல்லா வெல்கம் கொடுத்து ரிசீவ் பண்ணி ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷனோட இங்கே கட்டிகிட்டு இருக்க மாடல் ஹவுஸ் தான், அதோட ஏரியாஸ் தான், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ப்ளஸ் தே ஹாவ் அ வீடியோ, அந்த வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் வரப்போகுது, எப்போ வந்து டைம் லைன், எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கிளியராக இங்கே. அதே மாதிரி அவங்க காமிக்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவும் அதுக்கு அவங்க கொண்டு வர அப்பார்ட்மெண்ட் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் அவங்க காமிச்சாங்க. ஸோ அதுவுமே எங்களுக்கு அதை பார்த்துமே ஒரு இம்ப்ரெஸ் ஆகி தான் நாங்களும் ஓகே சரி நம்மளும் இதே மாதிரி பண்ணலாம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு டிசைடும் எடுத்துகிட்டு நாங்கள் ரெஃபரலும் பண்ணோம். We are happy to be a part of Kazakran family.